Hi friends, நம்ம இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ரைட் டு ஈக்குவலிட்டி, ஓகேங்களா, ரைட் டு ஈக்குவலிட்டி ஆர்டிகல் 14லேருந்து 18 ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு அதுகளுடைய கண்டினியூஷன் வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைட் டு ஃப்ரீடம், ஓகேங்களா. ஸோ நமக்கான சுதந்திரம், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரைட் டு ஃப்ரீடம், ஓகேங்களா, சுதந்திர உரிமை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 19 to 22 வரைக்கும் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கான சுதந்திரத்தில் ஸோ ஃப்ரீடம்கான 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ஓகேங்களா, ஃப்ரீடம்கானது, ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 19, ஓகேங்களா. ஆர்டிகல் 19 டோட்டலாக வந்து 6ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 19A, ஓகேங்களா. ஆர்டிகல் 19A என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் ஓகேங்களா எக்ஸ்பிரஸ், அதாவது உங்களுடைய பேச்சுரிமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 19 வந்து இதுதான் வந்து சொல்லுது, 19A வந்து சொல்லுது. ஸோ அப்போது இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதோடைய ஷார்ட்கட்டே வந்து ஏய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி, அதாவது நம்ம ஒரு யாராவது பேசணும், நமக்கு பேசணும்னா போட்டு பேசுவாங்க, அப்படியே ஒரு பேச்சுரிமை இருக்குது. அதாவது உங்களுக்கான சுதந்திரம், நம்ம இந்திய நாட்டில் யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நமக்கான பேச்சுரிமை கண்டிப்பாக இருக்குது. அதுதான் வந்து ஆர்டிகல் 19A வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து 19B. ஸோ 19B வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் வெப்பன்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு போராட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ வந்து பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு மக்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து நம்ம பொது இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 19B. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பி ஃபார் பேனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து நம்ம பேனர் வச்சு தானே ஏதாவது வந்து சொல்லுவோம், மாபெரும் உண்ணாவிரத போராட்டம், ஸோ இந்த மாதிரி வந்து பேனர் வைப்பாங்க. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிகல் 19B அப்படின்னா ரைட் டு அசம்பிளி பீஸ்ஃபுல்லி வித்தவுட் எனி வெப்பன்ஸ், எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கான சுதந்திரத்துக்காக நீங்கள் வந்து போராடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 19B, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 19C அப்படின்றது என்னென்னா ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் அசோசியேஷன், அதாவது உங்களுக்கான ஒரு சங்கம் வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம், ஓகேங்களா. அந்த சங்கங்கள் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தொழில் சார்ந்தே இருக்கலாம், இல்லை ஒரு வணிக சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு தான் வந்து ஆர்டிகல் 19C வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 19D என்ன சொல்லுதுன்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி, ஓகேங்களா. ஸோ அதாவது ஆர்டிகல் 19D இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணுமாலும் நீங்கள் போகலாம், ஓகேங்களா. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ எந்த மாநிலம் எந்த டைரக்ஷனில் வேணுமோ போடலாம். அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம அதிகமாக போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டி மக்கள், மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 19E, ஓகேங்களா. 19E என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ரீசைட் அண்ட் செட்டில்டு, ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பெங்களூரில் போயிட்டு ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மொத்தம் உங்கள் வீடு ஃபேமிலி எல்லாமே வந்து நீங்கள் பெங்களூர்லேயே செட்டில் ஆகிக்கலாம், ஸோ ஓகேங்களா. அப்படி இல்லை ஜம்மு காஷ்மீர்லேயே போகலாம்னா ஜம்மு காஷ்மீர் கூட போகலாம். உங்களுக்கு இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணுமானாலும் இங்கே போய் குடிபெயரலாம், ஓகேங்களா. அது இந்தியனுக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்தியா அப்படின்றத நம்ம வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நம்ம வீட்டில் நம்ம எந்த ரூம்லாம் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 19G, ஓகேங்களா. ஸோ 19G என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்ஸ், ஓகேங்களா. உங்களுக்கான தேவையான தொழில் வேலை எல்லாமே வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு குண்டு தயாரிக்கிறேன், நான் வந்து தீவிரவாதியாக போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடையாது, ஓகேங்களா. அதாவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான நீங்கள் வந்து உங்களுக்கான தகுதியான வேலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நமக்குடைய PDF நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த PDFில் ஒரு முறை படித்து பாருங்கள், தமிழையும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரிப்ரசன்ட் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செய்கிறாங்க,
அந்த குற்றம் செய்கிற குற்றவாளிக்கு கூட பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 20 தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 20ல் ஒரு 3 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் போஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சட்டம் என்னென்னா மாஸ்க் போடலைன்னா வந்து 500 ரூபாய் தண்டனை. ஓகேங்களா. இன்றைக்கி உடைய சட்டம் இது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே ஒரு 6 மாதம் கழித்து மாஸ்க் போடலைன்னா 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு விதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் மாஸ்க் போடலை, ஸோ இந்த மாதம் நீங்கள் மாஸ்க் போடலை, ஒரு 3 மாதம் கழித்து அவர் தண்டனை மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ பழைய தண்டனை என்ன இருந்துச்சோ அதுதான் கொடுக்கணும். அந்த டைமில் அவர் என்ன பண்ணாரோ அதுதான் வந்து கொடுக்கணும். இப்போ கரண்ட்டில் இருக்கிறத கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு சட்டம் வந்து சொல்லுது. அதுக்கடுத்து வந்து டபுள் ஜியோ பார்ட்டி. ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு குற்றவாளி வந்து நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், 2 தண்டனை கொடுக்கக்கூடாது. சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றவாளி நிறைய தண்டனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா அவர் பண்ணதுலேயே பெஸ்ட் குற்றம் எதுன்னு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அந்த அவர் பண்ணதுலேயே வந்து சிறந்த குற்றம் ஏதோ மிகப்பெரிய தண்டனை என்னவோ அந்த தண்டனையை தான் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ ஒரு திருட வந்து பிட்பாக்கிட்டு அது இதில் என்ன பண்ணாலும் அவன் வந்து கடைசியாக பெருசாக இன்னும் வந்து ஒரு டான் ஆயிடுறானா அந்த டானுக்கான தண்டனை என்னவோ அதை தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 20. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து செல்ஃப் இன்கமெண்டேஷன். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் வந்து நீ வந்து சாட்சி, அவனே வந்து நான் தான் குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வைக்கக்கூடாது. ஆர்டிகல் 20 வந்து சொல்லுது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 21. ஓகேங்களா. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லைபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 21 சொல்கிறாங்க. ஸோ இந்த 21 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 20 அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு வந்து 2 தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 20 அப்படின்றத நம்ம ஈஸியாக டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்டிகல் 20. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறது தான் வந்து ஆர்டிகல் 21. ஸோ அப்போ நம்ம 21 ஏஜில் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படின்னு வச்சுக்கோங்க. லைஃப் அண்ட் பர்சனல் லைபிலிட்டி, அதாவது நம்முடைய பார்ட்னரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க ஆன ஏஜ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 21. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ரைட்ஸ் தேவை, சிட்டிசனுக்கும் நான் சிட்டிசனுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1950 கோபாலன் கேஸ் அப்படின்னு நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 21 பற்றி ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாக வந்து நம்ம வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக வந்து நம்ம பாதுகாப்பாக இல்லை. அப்படின்னா என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் நம்ம செயல்பாடுத்தில் பாதுகாப்பாக தான் இருக்கும், ஆனால் சட்டமன்றத்தில் அவங்க ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்து மாற்றினோன்னா நம்ம பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கோபாலன் கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து மேனகா கேஸ் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1978 வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2த்துலையுமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம். கோபாலன் கேஸ் வந்து எப்படி ஞாபகம் 1950 GOவை வந்து பாருங்கள் 50 மாற்றிக்கோங்க, 15 ஞாபகம். ஸோ மேனகா, ஓகேவா. ஸோ மேனகா வந்து 78 ஏஜ் அப்படின்ற மாதிரி ஞாபகம். மேனகா கேஸ் வந்து 78 நடந்திருக்கு. இந்த மேனகா கேஸில் டோட்டலாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 கீழே வந்து ஒரு 34 ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த 34 ரைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்ஸுங்க. அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து வீடு இருக்கணும், சுத்தமான காற்று இருக்கணும், குடிநீர் இருக்கணும், நம்ம வந்து அப்ராடுக்கு போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு வந்து கைவிலங்கெல்லாம் போடக்கூடாது, ஒரு குற்றம் பண்ணால் கைவிலங்கெல்லாம் போடக்கூடாது, நம்மளை வந்து கொத்தடிமையாலாம் வந்து நினைக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து அவசர மருத்துவ உதவியெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா. காவல்துறை வந்து துன்புறுத்தக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. நமக்கு வந்து ரைட் டு ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்குது. நமக்கு தூங்குறதுக்கும் உரிமை இருக்குது. எனக்கு தூக்கம் வருதுன்னா நான் தூங்கலாம். ஓகேங்களா. அரசியல் சட்டமே சொல்லுது. ஏன்டா தூங்குறேன்னு கேட்டாலாம் வந்து நம்ம அரசியல் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ ரைட் டு ஸ்லீப்பு, அதுக்கடுத்து வந்து ரைட் டு எலக்ட்ரிசிட்டி, நமக்கு
நமக்கு கரண்ட் வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நாய்ஸ் பொல்யூஷன், ஓகேங்களா. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அது பண்ண முடியாது. பட் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம வந்து வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் ஒரு டைம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ரைட் டு க்ளீன் வாட்டர் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் ஃபேஸ் பண்ணவங்க யாருமே வந்து ஆர்டிகல் 21 சூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 21 அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைபிலிட்டி அப்படின்றத மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த 34 ரைட்ஸை வந்து யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 34 ரைட்ஸில் டாப்லேயே கொடுத்துருக்காங்க. குடிநீருக்கு வந்து நம்ம சுத்தமான குடிநீருக்கு வந்து தேவையான ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 21 கீழே இருக்குது, ஓகேங்களா. இந்த ஒரு விஷயம் வந்து மைன்யூட்டான விஷயம், கொஸ்டின்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு புத்தகத்திலையும் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் பப்ளிகேஷன்ஸில் இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எப்படி வேணும்னாலும் கேட்கலாம், ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து ரைட் டு எஜுகேஷன், ஓகேங்களா. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 21A, ஓகேங்களா. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா 21A நம்ம கம்பல்சரி, அதாவது ஸ்டேட் அப்படின்றது வந்து அரசாங்கம் தான் சொன்னேன், ஓகேங்களா. அந்த ஸ்டேட் அவங்க என்ன பண்ணணும்னா 6லேருந்து 14 வயதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் கண்டிப்பாக கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் வந்து கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து 8th வரைக்கும் ஒன்றாவே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் தான் இருக்குது. 6th வேறு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க 86. ஸோ 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்துச்சு? 2002 நடந்துச்சு. எப்பவுமே நம்ம வந்து பிரைமரி ஸ்கூலில் படிப்போம், அதுக்கடுத்து வந்து செகண்டரி ஒரு ஸ்கூலில் படிப்போம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோ 2002. ஸோ அப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி, இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்துச்சு? எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எங்கே இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 45ல் பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸில் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 45 இன் பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த பிறக்கும் ஸ்டேட் பாலிசிஸில் என்னன்னு சொல்லி மாற்றினாங்க அப்படின்னா வந்து 6 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51Aல வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 1993 1993ல் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆர்டிகல் 21ல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும், இல்லை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த ப்ரைமரி அண்ட் த சில்ட்ரனுக்கு வந்து ஒரு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரணும்னு RTE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து 2009ல் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 2009ல் கொண்டு வந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அவருக்கான தேவையான கல்வியை வந்து நல்ல தரமான குவாலிட்டியில் வந்து கொடுக்கணும், நிறைவான கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து 21A. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 22. ஸோ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடெக்ஷன், அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் கைது செய்கிறீங்க, அப்படி இல்லைன்னா காவலில் வைக்கிறீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 22ல் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 22, அதாவது ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடெக்ஷன். ஒருத்தரை வந்து கைது பண்ணாலும், அவர் ஒருத்தரை காவலில் வச்சாலும் அவருக்கான ரைட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிகல் 22ல் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நல்லா நான் வச்சுக்கோங்க. இது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புனட்டேட்டிவ், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த புனட்டேட்டிவ் டிடெக்ஷன் அப்படின்னா என்னென்னா தண்டனை காவல். ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவரை வந்து ஜெயிலில் வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து புனட்டேட்டிவ் டிடெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் நீங்கள் ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணும் போது இந்த காரணத்துக்காக தான் நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவருக்கு சொல்லணும்,
ஓகேங்களா. அவர் சொன்ன பிறகும் அவர் வந்து அவருடைய லீகல் கன்சல்டன்ட், அதாவது அவருடைய லாயர் கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் வந்து அவரை வந்து மியூசிஷியன் முன்னாடி வந்து நிற்க வைக்கணும். அதாவது ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து போய் அவரை வந்து 24 மணி நேரத்தில் வந்து நிற்க வைக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து மும்பையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே சென்னைக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ ட்ராவலிங் பண்ணுறதை வந்து கால்குலேட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 24 ஹவர்ஸில் வந்து அவங்கள வந்து காவல் நீதிபதி முன்னாடி வந்து அவரை வந்து நிற்க வைக்கணும். அவர் வந்து இல்லை இவரை வந்து நீங்கள் காவலில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து புனர்டேட்டிவ் டிடக்ஷன் சொல்கிறாங்க. இதே வந்து ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த தப்பு பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரை வந்து முன்கூட்டியே வந்து கலவரத்தை அடக்கணும், முன்கூட்டியே வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணலாம். ஸோ அதுக்கான காரணத்தை வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். 3 மாதம் தான் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவரை வந்து காவலில் வச்சிருக்க முடியும். அந்த 3 மாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியோ அவர் வந்து அவர் லாயர்கிட்ட பேசுறதுக்கான பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே வந்து சிறையில் வந்து வச்சுட்டு இருக்கணும், ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கணும்னா அதுக்கான சஃபிஷியன்ட் காஸ்ட், அதாவது கரெக்டான காரணம் இருக்கணும். அந்த கரெக்டான காரணம் இருந்தாலும் வந்து ஹைகோர்ட் நீதிபதி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடக்ஷனுடைய லாஸ் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த இயரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணும்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் லா வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எப்போ வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட் 1950 வந்து கொண்டு வந்திருக்காங்க, 1950. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம், ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட் 1950 கொண்டு வந்தாங்க. அதை எப்போ ரிப்பீல் பண்ணியிருக்காங்கன்னா 1969 வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம், ப்ரிவென்டிவ்க்கு பி இருக்கு பாருங்க. ஸோ 1969 அந்த பிஏ வந்து நம்பர் ஞாபகம், பி அப்படின்ற வார்த்தையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க 1971. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு காலேஜில் ஒரு 8 பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பீரியடை நம்ம கட் அடிச்சா கூட இன்டர்னல் மார்க் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 71. அதுக்கடுத்து வந்து இல்லை 7 இல்லை 8 பீரியட்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 78 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் மார்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா 71 78 அப்படின்னு வந்துடும் அப்படின்ற படிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1980. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிங்கன்னா 80 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1980 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு தீவிரவாதியை வந்து அடக்கிறதுக்கான ஒரு ஆக்ட் வந்து 1985 கொண்டு வந்தாங்க. அது 1995 வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சட்டவிரோதமாக வந்து ஒரு போதைப் பொருட்கள்லாம் வந்து தடை பண்ணுறதுக்காக 1988 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரிவென்டேஷன் ஆஃப் டூரிசம் ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து கொடுத்துருக்காங்க. டூரிசம் அப்படின்றது போயிட்டு அப் அண்ட் டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்க, போயிட்டு வர்றது. ஸோ 202 ஓகே, சாரி 2002 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பெங்கால் ஸ்டேட் பிரிசன் ரெகுலேஷன் ஆஃப் 1880 அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1939 இந்த விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ். ஓகேங்களா. அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 23 ஆர்டிகல் 24 ரெண்டு விஷயத்துலையும் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 23 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அதுக்கடுத்து வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபாரஸ்ட். இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நமக்கு ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 23 அண்ட் 24 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தீமாக வச்சு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரும் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து சுரண்டலுக்கு எதிரான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஹிபிஷன் தடை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தரை வந்து விற்கிறத வந்து செல்லிங் ஆர் பையிங் ஆஃப் மென் உமன் அண்ட் சில்ட்ரன் வந்து லைக் கூட்ஸாக வந்து நீங்கள் விற்கிறதும் வாங்குறீங்களா அப்படின்னா அதை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து விபச்சாரம் பண்ணுறதோ இல்லை தேவதாசி முறை, அந்த தேவதாசி முறை என்ன, ஒரு பெண்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோயிலுக்கு வந்து துறவியாக வந்து இருந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது ஸ்லேவரி, அடிமையாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ
இதுக்கு எல்லாமே வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் மூலமாக வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமோரியல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிராஃபிக் வந்து எப்போ இருக்கும் அதிகமாக இருக்கும்னா ஈவினிங் வந்து 5 to 6 அந்த டைமில் வந்து டிராஃபிக் இம்மோரல், இந்த முறை வந்து 5லேருந்து 6 மணிக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்மோரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1956. அதுக்கடுத்து வந்து பெக்கர். ஓகேங்களா. அதாவது பெக்கர் அப்படின்றது யாருன்னா ஒரு கம்பல்சரியாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமோ இல்லாமல் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் தடை பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ்ட் லேபராகவும் பாண்டட் லேபராகவும் வந்து இருக்கக்கூடாது, அதுக்கும் தடை பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னா ஒருத்தருக்கு பிடிக்காத ஒர்க்கை வந்து செய்ய சொல்கிறது தான் வந்து ஃபோர்ஸ்ட் லேபர். பாண்டட் லேபர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்குறது தான் பாண்டட் லேபர். இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான சட்டங்கள் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். மினிமம் வேஜ் ஆக்ட். ஓகேங்களா. மினிமம் வேஜ் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1948 வந்து கொண்டு வந்தாங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, மினிமமாக ஒரு கம்பெனியில் ஆஃப் டே இல்லை ஃபுல் டே ஒர்க் பண்ணால் வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஆஃப் டே அப்படின்னா 4 மணி நேரம், ஃபுல் டே அப்படின்னா 8 hours அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ 48. அதுக்கடுத்து வந்து கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட். கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் வந்து 1970 வந்து கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னு வச்சுக்கலாம், நீ கான்ட்ராக்ட் லேபராக போனால் 7 நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. 0 சண்டே கூட லீவ் கிடையாது, 0 days லீவு. அப்போது 1970 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட். இப்போ பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பாண்ட் போட்டுருவாங்க, 7 நாளில் நீ 6 நாள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். அதாவது எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் வந்து ஈக்குவலாக கொடுக்கணும். அதாவது 76 தான் அதுவும் கொண்டு வந்தாங்க. இதையும் வந்து நீங்கள் இப்படி ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. 76 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கும் ஆண்களும் வந்து கண்டிப்பாக வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 7 days 6 days கம்பல்சரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 23 ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து கம்பல்சரியாக ஒரு சர்வீஸ் தேவைப்படுது, நாட்டில் ஏதோ ஒரு போர் நடக்க போகுது, நமக்கு வந்து மிலிட்ரிக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கூப்பிட்டா வந்து கண்டிப்பாக மிலிட்ரிக்கு வந்து நம்ம போய் உதவி பண்ணணும், நம்ம வந்து மிலிட்ரிக்கு வந்து போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். இப்போ இந்த அரசாங்கம் வந்து அந்த வேலைக்கு எடுக்க போகிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாது. ரிலிஜன் பேஸ் பண்ணியோ கேஸ்ட் பேஸ் பண்ணியோ வந்து அவங்க இனத்தை பேஸ் பண்ணியோ அவங்கள வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஓகேங்களா. ஒரு ஃபேக்ட்ரிஸில் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஏஜ் ஆஃப் 14, அதாவது 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து சில்ட்ரன் வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ 14 to 18 இருக்கிறவங்க, 14 மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அசாடஸ். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய்லர் கம்பெனியோ இல்லை மைனிங்ஸ் சுரங்கம் நோன்றது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து 14 to 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிறைய சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட். ஓகேங்களா. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் வந்து 1938 கொண்டு வந்தாங்க. ஃபேக்ட்ரி ஆக்ட் வந்து 1948. பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், தோட்டம் வேலை செய்கிறவங்க 1951. மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஆக்ட் 1951. மைன்ஸ் ஆக்ட் 1952. ஸோ இதையெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 2 முறை படிச்சிங்க அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க, ஆக்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து 1996 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 14 வயசு கீழே இருக்கிறவங்க வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் ஃபைனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த குழந்தைகளுடைய நலனுக்காகவோ வந்து அவருடைய கல்விக்காகவோ வந்து அந்த நிதியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்காக ஒரு கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005 வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக வந்து ஸ்டேட்லேயும் நேஷ்னல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனை வந்து உருவாக்குனாங்க. அந்த வந்து குழந்தைகளுக்கு எதிரான விஷயத்தை வந்து பாதுகாத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து 2006 வந்து பார்த்திங்கன்னா வந்து டொமஸ்டிக் சர்வன்ஸாக
வந்து சில்ட்ரன்ஸை வந்து பேன் பண்ணாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2006 வந்து பேன் பண்ணிருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு, தாபா, ஹோட்டல், ஷாப்ஸு, ஃபேக்ட்ரிஸு, இந்த மாதிரி டீ ஷாப்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கட்டாயமாக வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2006 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து பார்க்கலாம். சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 ஓகேங்களா 2016 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து எப்போ எதை அமெண்ட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் 1986 அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து 2006 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிரின்சிபல் ஆக்ட் ஒன்று இருந்துச்சு. அதுதான் வந்து சைல்ட் அண்ட் அடல்சன்ட் லேபர் ப்ராஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1866 வந்து மாற்றுறாங்க. இதில் இந்த சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 14 to 18 வயசில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹசார்டஸான ஒர்க்கை வந்து எதுவுமே செய்யக்கூடாது. அது மீறியும் வந்து அவங்கள யாராவது கட்டாயப்படுத்தி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் என்னென்னா அவங்க வந்து 6 month ஓகேங்களா 6 month ஜெயிலில் இருக்கணும். இல்லை அப்படின்னா 2 years வரைக்கும் இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஃபைன் வந்து 20,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் போடலாம். இல்லைன்னா ஜெயில் தண்டனை வித் ஃபைனும் வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ இதே வந்து திருப்பி ஒரு செஞ்ச தப்பே செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறைவாசம் வந்து கண்டிப்பாக 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் வந்து 2 ரைட்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு எதிராக ஒன்று பார்த்தோம், ரைட் டு ஃப்ரீடம் வந்து பார்த்தோம். 2 ரைட்ஸ் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.